3, 2, 1, action. Welcome to Sanjeevan Ayya YouTube channel. எல்லாரும் வாங்க வணக்கம். இப்போ வந்து பெட்ரூம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷனை வந்து இந்த vlogல நாங்கள் போட்டு காமிக்க போகிறோம். அது யார் பெட்ரூம்? ஆலியா செஞ்சு பெட்ரூமா, இல்லை வந்து இந்த குட்டி பசங்களோட பெட்ரூமா, இல்லை வந்துட்டு என் மாமியாரோட பெட்ரூமா அப்படின்றது மாமியார் பெட்ரூம் கேட்டால் நீங்கள் இவங்க பெட்ரூம் தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு இங்க, அதனால அங்கிருந்தே போயிடலாமா? எக்ஸைட்மெண்ட். எல்லா டூர் எடுங்க, ஆனா காலங்காத்தால எடுங்க. பாருங்க, நைட் வந்து 12 மணிக்கு பேய்ங்க வாக்கிங் போக நேரம் சொல்லுவாங்க. பாருங்க, அதெல்லாம் காமிக்க கூடாது. ஊரே தூங்கிருச்சு. தூங்கிட்டோம், நம்மளும் தூங்கணும்ல. நமக்கு டைம் எங்க இருக்கு vlog எடுக்கிறதுக்கு? நம்ம ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்களா இல்லையா? ஆமா, சஞ்சீவாலியாவில் vlog போடுங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு போடுங்கன்னு. அதுக்காக கஷ்டப்படுறோம். யாருக்காக கஷ்டப்படுறோம்? இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கஷ்டப்படுறோம், அவன் வியூஸ்க்காக. அப்போ வாங்க போகலாமா? ஹவு ஹாப்பி யூ ஆர்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ஐலா இங்கே தான் தூங்கிட்டு இருக்கோம். சூப்பரு. உங்களுக்குன்னு ரூம் கொடுத்தாச்சு, உங்களுக்குன்னு கபோர்ட்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்பேஸ். உங்களுக்குன்னு 9க்கு 10 ஒரு பாத்ரூம் பண்ணி கொடுத்தாச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா சின்ன வயசில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாத்ரூம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு ஷீட்டு போட்ட பாத்ரூமில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். டைல் போட்ட பாத்ரூம் பார்த்தா நம்ம வந்து கண்ணால் வச்சுப்போம், அதை தொடச்சி அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் தொடச்சாலும் இது வந்து ஒரு 3 நாள் ஆகும், அந்தளவுக்கு இருக்குது அந்த பாத்ரூம். அதை எப்படி வச்சுக்கிறீங்க? 6 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஷீட் போட்ட ஒரு 3 பேர் இருப்பாங்க, 3 வீடு. அதில் வந்து 2 பாத்ரூம், 2 தனித்தனியாக இருக்கும். 2 பாத்ரூம், 2 வந்து டாய்லெட் ரூம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அதே வந்து எங்கள் அம்மா வந்து சுண்ணாம்பெல்லாம் அடித்து கீழே எல்லாம் இந்த பாசமெல்லாம் பிடிக்காமல் அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் அந்த மாதிரி இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அதெல்லாம். நானும் அந்த மாதிரி பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஓட்டு வீட்டில் இருந்தோம், அப்போது அதான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பாத்ரூம் சிமெண்ட் தர தான் கீழே, இந்தியன் டாய்லெட்டு அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அழகாக வச்சுருந்தோம். ஆமாம், ஒரு இடத்துல வந்து செடி வச்சு கரெக்டாக ஒரே கலரில் எல்லாம் திங்ஸ் வச்சு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. எனக்கு சுண்ணாம்பெல்லாம் அடித்து அவ்வளோ புதுசு மாதிரி இருக்கும். ஆமாம், அங்கங்கே கிராக் இருக்கும் கீழே சிமெண்ட்டில். இப்போ இன்றைக்கி வில்லாவில் ஒரு சூப்பர் பாத்ரூமில் இருக்கும். அதில் டப்பெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாத்ரூம் நான் வாஷ் பண்ணிடுறேன் நான். வெரி குட், வெரி குட். சரி, உங்கள் பெட்ரூமை காமிங்க எங்கள் வியூவர்ஸ்க்கு. வெல்கம் டு மாம்ஸ் பெட்ரூம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஒரு அழகான ரூம். இது இங்க வந்து கண்ணாடி வரும். என்ன ஆலியா உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு? டல்லாவா தெரியுது? டல்லாவா இருக்கு? ஆமா, மேபி டெய்லி ஷூட் கண்டினியூஸா பண்றதுனால அப்படி இருக்கு போல. இப்போ என்ன, நான் டல்லா இருக்கேன், ஃபேஸ் வாஷ் பண்ண அவ்வளவுதானே. 2 நிமிஷத்துல வரேன் பாருங்க. 2 நிமிஷத்துல வரீங்களா? நீங்க என்ன நூடுல்ஸ் தானே? பாப்பு, இந்த கதவை வேற நீங்க டைட் जोर लगा के ऐसा ओपन करो. வாங்க வாங்க, உள்ள வந்தா ஆடியன்ஸ் கூட்டிட்டு உள்ள வாங்க. சுத்தி காமிக்கணும்னு வந்துட்டு எல்லாத்தையும் தானே காமிக்கணும். அதுல என்ன ஒளிவு மறைவு? இந்த பாத்ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து எல்லாமே வந்து கிரே ஃபினிஷ்லயே இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் கிரேல வந்து ஒயிட் போயிருப்பாங்க. இதுல எனக்கு இன்னும் பிடிச்சது வந்து இந்த இடம். பட் மிரர் நான் ஒன்றும் செட் பண்ணல. பட் இந்த வாஷ் பேசன் வந்து ரொம்ப பெருசு. இந்த வீட்டுல இருக்கிற பாத்ரூம்லயே வந்து இந்த அளவுக்கு பெரிய பாத்ரூம் எதுவுமே இல்லை. இதான் பெரிய பாத்ரூம் அண்ட் வாஷ் பேசனுமே இதான் பெருசு. ஸோ இந்த மிரர் வந்து எப்படி பாப்பு செட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஐம் சோ எக்ஸைட்டட். அண்ட் இருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். நான் வர டல்லா இருக்கேன். டல்லா இருக்கிறது உங்ககிட்ட நான் பேசணும்னா நான் அந்த வீடியோ ஃபுல்லா டல்லாவே இருக்கேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஹிமாலய ஆயுர்வேதா சாண்டில் க்ளோ சோப் இருக்குல்ல, இது செம்மையா இருக்குங்க. இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பியோர் ஆயுர்வேதிக் ஆயிலால அவங்க தயாரிக்கிறாங்க. இந்த சோப்போட ஷேப் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லீஃப் ஷேப்ல இருக்கும், செம்மையா இருக்குல்ல. ஒரு மாதிரி ரொம்ப கிளாஸா, கைக்கு பாருங்க எவ்வளோ ஒரு செம்ம அழகா இருக்கு எனக்கு.
அண்ட் இந்த சோப்போட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கு. அடிக்கல ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப சட்டிலா, ஆனால் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. இதோட பேக்கேஜிங்கும் ப்ரீமியமா இருக்கும். இதை நான் யூஸ் பண்றேன் ரெகுலரா. இப்போ புது சோப்பு நேற்று வாங்கி வச்சேன். நல்ல பிரைட் ஆயிடும் ஃபேஸ். நான் ஆல்ரெடி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹிமாலயா ஆயுர்வேதா சாண்டில் க்ளோ சோப்பை உங்கள் ஃபேஸில் ஜென்டலாக மசாஜ் பண்ணிங்கன்னா அது டீப்பாக டர்ட்டை கிளென்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். பழங்காலத்தில் சொன்ன ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால யூ வில் கெட் அ நரிஷிங் க்ளோயிங் ஸ்கின். வாவ், எப்படி செம்ம பிரைட்டா செம்ம க்ளோயிங் ஆயிடுச்சுல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன்னா 9 டைம்ஸ் 10 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு அப்படியே ஒயிட்டா ஃபேர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் டாட்டா வெள்ளை வெள்ளையா ட்ரைனஸ் ரொம்ப வேற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் அப்படி பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கவலையே இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஹிமாலயா ஆயுர்வேதா சாண்டில் க்ளோ சோப் இருக்கு. இது வந்து 1 டைம் வாஷ் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு பிரைட்னஸ். இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எப்படி டல் ஸ்கின்ல இருந்தேன், இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரைட்டா செம்ம க்ளோயிங்கா நரிஷ்டா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட மதர் நான் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஃபேஸ் மட்டும் கிளீன் பண்ணிட்டு அரைக்குறையா போகவே கூடாது. அவங்களுக்கு நெக்கு ஹேண்ட்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கிளீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இப்போ அதை பண்ண போறேன். இதை ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பாத்திங் சோப்பாவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் என்ஜாய் தட் லாங் லாஸ்டிங் அரோமா த்ரூ அவுட் த டே. அதுவும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக மைல்டாக உங்கள் ஃபுல் டேவை வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தனதி, ரொப்பானா தைலா அண்ட் ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் இருக்கு. இந்த சாண்டல்வுட், பியோர் சாண்டல்வுட் ஆயில்ஸ் சொல்லுவாங்க, அது நிறைய ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் இருக்கு. இது வந்து யாருக்குமே வந்து சைடு எஃபெக்ட்ஸே தராத ஒரு சோப்பு. ஏன்னா வந்து நிறைய பேர் சென்சிட்டிவ் ஸ்கின் என் ஃபேமிலியில் இருக்காங்க, எல்லாருமே யூஸ் பண்றாங்க. பட் யாருக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி பியூரா, ரொம்ப பார்த்து ரொம்ப பொட்டன்ஷியலான ஆயில்ஸ்லாம் போட்டு இன்ஃபியூஸ் பண்ணி செஞ்ச சோப்னால இது நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் தரும் நம்மளோட ஃபேஸ்க்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் பெனிஃபிட்ஸ் தரதுக்கான ஹை கான்சன்ட்ரேஷன் ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் இதுல இருக்கிறதுனால ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஒன் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார். இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், அதுக்கப்புறம் ஹிமாலயாவோட வெப்சைட் அண்ட் ஆப்லயும் நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து ஹிமாலயா ஆயுர்வேதா சாண்டில் க்ளோ சோப், மறந்துடாதீங்க. வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆயாச்சு. என்னோட மாமியார் கிட்ட போயிட்டு என்னோட ஃப்ரெஷ் ஸ்கின்னை நான் காமிச்சிட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ப்ளாக் கண்டினியூ பண்ண போறேன். என்ன இது ரொம்ப பிரைட்டா இருக்கு? அதெல்லாம் நீங்க vlog பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. சரி, அப்ப நம்ம ஹோம் டூரை கண்டினியூ பண்ணுவோம். அதை வீட்டுல பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. இது வந்து அழகான ஒரு பெட், எனக்கு பிடிச்ச கலர்ல எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. யார் பண்ணி கொடுத்துருக்காங்க? ஹீரா பேட்டா. வெரி குட். ஹீரா பேட்டா பேர் என்ன? நான் கூட ஷக்கு, சஞ்சீவ் ஷக்கு. ரெஜிஸ்டர் பண்ணமா இல்லையா? ஹிஸ்டரி ஸ்பீக்ஸ் ஆல்வேஸ். இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி இதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. எனக்கு வந்து இந்த ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்கிறது பிடிக்கலன்னு சொன்ன பாப்பு. பழைய ஸ்டைல் ஓல்ட் ஃபேஷனாக இருக்குது, வேணாம். இல்லை எனக்கு இது யூஸ் ஆகும், இந்த மருந்து மாத்திரைலாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் யூஸ் பண்ணுற டியோட்ரன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அங்கே ஒரு பிளான்ட் வரும். ஆமாம், ஏன் வந்து ஸ்கொயராகவும் இது ஸ்கொயராகவும் இது ரவுண்டாக வச்சுட்டோன்னா இங்கே வரும்போது இடிச்சிடக்கூடாது. ஸ்கொயர் வரும்போது இடிக்கும். அதாவது நான் வந்து வேற பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியாம என்னோட இன்டீரியர் டிசைனரே கூப்பிட்டு, ஐ மீன் நான் தான் இன்டீரியர் டிசைனரு, கார்பெண்டர் வச்சு அவரை கூப்பிட்டு எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. எனக்கே சர்ப்ரைஸ் தான் இது. நான் நினச்சிருந்தேன்னா ஒரு மாதிரி ஒரு பழைய லுக் வரக்கூடாது, அல்ட்ரா மாடர்னாக கட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அவ்வளோதான், அது ஓகே. இந்த டீ குட் கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஐ, நம்ம யதார்த்தமா போடுறது தானே. அப்படியா? சோ அந்த கலர்லயே வந்து எல்லாமே கபோர்ட் அப்படியே அப்படியே இந்த ஷெல்ஃப்ல இருந்து அப்படியே டோர்ல இருந்து அப்படியே பாத்ரூம்ல இருந்து அப்படியே இந்த மேட்ல இருந்து எல்லாமே அதே கலர், இந்த பால்ல இருந்து. சோ எல்லாமே அந்த கலர்ல வந்து செலக்ட் பண்ணா சக்கூடிங்க. பட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேன் பாருங்க, நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் மேட்ச் பண்ணுறதுக்கு, பட் சில இதெல்லாம் அமையும். பெட்டு கூட அந்த ஒரு கோல்டன் ஃபினிஷ்
பெட்ஷீட் வந்து அதுலயே ஒரு டார்க் பிரவுன்ல வந்து ஆமாம், கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி. அம்மி என்ன பண்ணிருக்காங்க இதுல பாத்துருக்காங்க இது உள்ள ஒரு கலர் இருக்கு அதை தூக்கி அந்த ஸ்கிரீன்ல மாட்டுங்க சொல்லி மேட்ச் பண்ணிருக்கீங்க. இல்ல இந்த ஹேண்டில் பத்தி ஒன்னு சொல்லணும். ஆ அந்த ஃபேன்ல நடுவுல பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கு. ஐயோ சூப்பர், சரியான மேட்ச். இங்க வந்து காஃபி டேபிள் பாப்பு. ஆமாம், இங்கே ஒரு காஃபி டேபிள் வரும். அம்மா ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 அடிக்கு டேபிள், ஒரு 3க்கு 1 சைஸில் பண்ணி அதை மேலே காஃபி சிசிடி தானே, காஃபி டே, கேஃபே காஃபி டே, அந்த மிஷின் வாங்கி வைக்கணுமா. அப்பப்போ காஃபி போட்டு குடிச்சுப்பாங்களா அவங்க. அப்புறம் இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும். இங்கே இங்கே வந்து கண்ணாடி, ஃபுல் சைஸ் மாதிரி. இங்கேருந்து அப்படியே பாட்டம் வரைக்கும் பிளாட்ஃபார்ம். சூப்பர். சரி, ஓகே. ஸோ இந்த க்யூட்டான பெட்ரூம் டூரை நம்ம இங்கேயே முடிக்கிறோம். பிகாஸ் அதுக்கு மேலே இந்த சின்ன ரூமில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம க்ரீன் ரூம் போனால் நிறையா இருக்குது பேசுறதுக்கு. பிங்க் ரூம் இந்த ரூம்லயே வந்து நிறைய விஷயங்கள் பதுங்கி கிடக்குது. காமிக்க சொன்னா இன்னும் கொஞ்சம் லென்த். அது வந்து அடுத்த வார்ட்ரோப் டூர் இருக்குல்ல, மாம்ஸ் வார்ட்ரோப் டூர், அங்கே போனால் அம்மா மாட்டுவாங்க. சரியா, அப்போ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சஞ்சீவன் ஆலியாஸ் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோஸ் நாங்கள் உங்களுக்காக தான் போடுறோம். வீடியோஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க 12 மணி ராத்திரிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்காக தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய்.